ஆட்டோனாலே மீட்டர் போடுவாங்கன்னு தான் யோசிக்கிற காலம் இது. ஆனா சென்னையில அமேசிங் அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட ஆட்டோல ஏறினா நீங்க ஒரு லக்ஸரி கார்ல போற ஃபீல் கிடைக்கும். ஐபேட், லேப்டாப், வைஃபை, அப்புறம் டெய்லி நியூஸ் பேப்பர்னு ஒரு மினி ஆபீஸையே தன் ஆட்டோல வச்சிருக்காரு. கஸ்டமரை வெறும் சவாரியா பார்க்காம அவங்கள விருந்தினரா நடத்துறதுதான் அவரோட ஸ்பெஷலும் கூட. ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆனாரு? காரணம் தன் வேலைய அவர் நேசிச்ச விதம் தான். ஆட்டோவுல வர்றவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறதுல ஆரம்பிச்சு அவங்க போன்ல சார்ஜ் இல்லனா பவர் பேங்க் கொடுக்கறது வரைக்கும் எல்லாமே கச்சிதமா இருக்கும். வேலை எதுவா இருந்தாலும் அதுல ஒரு புதுமைய புகுத்துனா நாம எங்கேயோ போயிடலாம் அப்படின்றதுக்கு இவரே ஒரு பெரிய உதாரணம். இவரோட இந்த ஈடுபாட்டை பார்த்து இப்போ டெக்னாலஜி கம்பெனிகள்ல இவரை பேச கூப்பிடுறாங்க. சாதாரண ஆட்டோ ஓட்டுற ஒருத்தர் இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா உலகத்தையே சுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. என் கஸ்டமர் தான் என் முதலாளின்னு அவர் சொல்ற அந்த மனப்பக்குவம் தான் அவரோட உயரத்துக்கு காரணம். நம்மள பல பேர் எனக்கு சரியான வேலை அமையல, இல்லனா சம்பளம் கம்மின்னு குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா செய்யற வேலைய சிறப்பா செஞ்சா அந்த வேலையே உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். இன்னைக்கு உங்க ஆபீஸ்லயோ இல்ல கடையிலயோ அண்ணாதுரை மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ட போட்டு பாருங்க. அண்ணாதுரை அவர்கள் கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள்ல ஊழியர்களுக்கு